வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிக்கடி ஏதாவது இப்படி தாட் வந்துட்டு போகும், நான் ஏதாவது வளருவேன். கவர்டு பார்க்கிங்ல வண்டி சேஃபா தான் இருக்கு. இருந்தாலும் வண்டியில தூசுப்படாம இருக்கணுங்கிறதுக்காக துணியெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கிறாரு. உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. எனக்கும் தான். அவரு எப்பவுமே இந்த வண்டியில வச்சுதான் என்ன கூட்டிட்டு போவாரு. ஏங்க என்னாச்சுங்க? இந்தாங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க கொஞ்சம். நீங்க ஓகே தானே? உட்காருங்களேன் கொஞ்ச நேரம். ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. சரி நான் கிளம்புறேங்க, கடையில நிறைய வேலை இருக்கு. பார்த்து போங்க. யார்கிட்ட வேணும் பேசிக்கிட்டு இருந்த? கனகா வீட்டுக்கு நம்ம கடை பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில இருந்து மளிகை சாமான் கொடுக்க வந்திருந்தாரு. அவருக்கு பணம் கொடுத்தேன். தோ இப்பதான் அவர் போனாரு. என்னத்த அப்படி பாக்குறீங்க? அது இல்லம்மா, நீ பேசிக்கிட்டு இருந்த அந்த தம்பி குரல இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீ வாசு தம்பி கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன் அத்தை. அந்த தம்பி கண்டிப்பா உன்னை தப்பா நினைச்சிருக்காதுமா, புரிஞ்சுக்கும். ஆமா அத்தை, நீங்க சொன்ன மாதிரி அவர் என்ன தப்பாலாம் நினைக்கல. அவருதான் தப்பு பண்ணிட்டதா என்கிட்டதான் மன்னிப்பு கேட்டாரு. நானும் பேசினது தப்புதான்னு பதிலுக்கு நான் மன்னிப்பு சொன்னேன். அவ்வளவுதானே வினோ, மனசுல இருக்கிறத பேசிட்டா எல்லாம் சரியாயிடும். இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு. அத்தை, அவரு ரொம்ப பாவம் அத்தை. ஆமாம்மா, யாருக்குமே இவ்வளவு கஷ்டம் வரக்கூடாது. விருப்பப்பட்டு கட்டிக்கிட்ட பொண்ணும் கூட இல்ல, ஆசையா வளர்த்த பொண்ணையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. வாசு தம்பி ரொம்ப பாவம் இல்ல? அத்தை, நான் அவரை சொல்லல. இப்போ கனகா வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தார்ல, நான் அவரை தான் சொன்னேன். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து பழசு சுத்தமா ஞாபகம் இல்லையா. சொந்த குடும்பத்தை தொலைச்சிட்டு அதை தேடிதான் சென்னைக்கு வந்திருக்காராம். ஓஹோ, எல்லாம் இருந்தும் அனாதையா இருக்காரு. அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. இப்ப கூட என்ன ஆச்சுன்னு தெரியல, இங்க இருக்கிற புல்லட்டை பார்த்தாரு, ஒரு மாதிரியா இருக்குன்னு கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டாரு. அவருக்குள்ள சொல்ல முடியாத சோகம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லாமலே போயிட்டாரு. உனக்குள்ள இருக்கிற சோகத்தை விட இன்னொருத்தர் சோகம் உனக்கு பெருசா இருக்கு போல இருக்கு. நாங்க எல்லாரும் உனக்காக வருத்தப்பட்டா நீ மத்தவங்களுக்காக வருத்தப்படுற. நல்லா இருக்குமா. இதோ பாரு வினோ, எல்லாருக்கும் கடவுள் கஷ்டத்தை மட்டும் கொடுக்க மாட்டாரு, அதை சரி செஞ்சுக்க ஒரு வாய்ப்பும் கொடுப்பாரு. உன் வாழ்க்கையை சரி பண்ண வாசு தம்பி கிடைச்ச மாதிரி அந்த தம்பிக்கும் அவர் தொலைச்ச குடும்பம் திரும்ப கிடைக்கும்.
நிச்சயமா அவருக்கு அவரோட குடும்பம் கிடைக்கணும். திவ்யா, நீ வாக்கிங் வருவேன்னு உனக்காக டாடி கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ என்ன இங்க உட்காந்து தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா போலாம். டாடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. நீங்களும் பாட்டியும் கீழே பேசிட்டு இருந்த நான் கேட்டேன். நீ எதை சொல்ற? கோர்ட்ல இருந்து ஏதோ லெட்டர் வந்திருக்காமே, என்ன கேட்டிருக்காங்களாமே. என்ன அனுப்பிடுவீங்களா டாடி? சொல்லுங்க டாடி, என்னை அனுப்பிடுவீங்களா? திவ்யா, அப்படிலாம் நீ யோசிக்காத. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் சும்மா. உன்னை எப்படி நான் அனுப்புவேன்? கோர்ட் இல்ல, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் என் திவ்யா செல்லத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ பயப்படாத, சரியா? நீ என் கூட இருக்கப்ப எனக்கு என்ன பயம்? அதுவும் இல்லாம இப்போ வினோதினி அம்மாவும் நம்ம கூட இருக்காங்க. நான் எதுக்கு பயப்படணும்? நீங்க பயப்படாம தைரியமா இருங்க டாடி. யார் என்னை வந்து கூப்பிட்டாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அதை சொல்லதான் கூப்பிட்டேன். நீங்களும் அம்மாவும் கூட இருக்கப்ப என்னை யாராவது பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களா? இல்ல நீங்க 2 பேரும் தான் என்னை விட்டுருவீங்களா? இல்ல திவ்யா, உன்னை அப்படிலாம் விட மாட்டோம். வினோதினி அம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க விட மாட்டேன்னு. அவங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்ததும் எனக்கு மிகப்பெரிய பலம் வந்துருச்சு. யார் வந்தாலும் எதிர்க்கிற தைரியம் வந்துருச்சு. இனி டாடி எப்பவுமே எதை நினைச்சும் கவலைப்பட மாட்டேன். உன்னையும் கவலைப்பட விட மாட்டேன். ஏன் டாடி? வினோதினி அம்மாவே சொன்னாங்களா என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு? ஆமாண்டா. எல்லாம் கொஞ்ச நாள் தான். நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம். பாட்டி சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதை நினைச்சு பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இனிமேல் எனக்கு எந்த குறையும் இருக்காது. ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க. தேங்க்ஸ் டாடி. சரி, இப்ப ஹாப்பியா? வாக் போலாமா? போலாமே. வா. இப்ப இது கௌதம்க்கு சரியா இருக்கும்.